உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீங்க. எல்லாருக்கும் இந்த கவலை தான். எப்படி இருப்போம், இனிமே எப்படி இருப்போம், நாளைக்கு எப்படி இருப்போம், இந்த கவலை தான் எல்லாருக்குமே வாட்டுது இல்லை? அந்த கவலை மட்டும் இல்லைன்னா நம்ம நிம்மதியாக இருந்துருவோம். அதனால தான் தேவன் இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. இனிமே நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் மாதிரி இருப்பீங்க. எப்போதும் ஆசீர்வாதம் பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களாங்க? நீங்கள் இனிமே எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு வற்றாத நீர் ஊற்று மாதிரி இருப்பீங்க. தண்ணி வற்றாது, ஆசீர்வாதங்கள் வற்றாது. இப்படி தான் இனிமே இருப்பீங்க. நாளைக்கு இப்படி தான் இருப்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? ஐயோ நாளைக்கெல்லாம் இதெல்லாம் என்கிட்ட இருக்குமா? அப்படியே இருக்கும். ஆசீர்வாதங்கள் வற்றாது. ஓகேங்களா? வற்றாத நீர் ஊற்று மாதிரி இருப்பீங்க. ஓகேங்களா? ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறீங்களா? நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்ன தேவையாக இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதங்களை பாய்ச்சிடுவார். அப்பப்போ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் மாதிரி இருப்பீங்க. அப்பப்போ உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஓகேங்களா? ஐயோ இதை நான் எப்படி சமாளிக்கிறது? நீங்கள் ஏன் சமாளிக்கிறீங்க? தேவன் ஆசீர்வாதங்களை பாய்ச்சிடுவார். நீங்கள் ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. ஓகேங்களாங்க? அதனால் நீங்கள் நாளைக்கு நல்லா தான் இருப்பீங்க, இனிமேலும் நல்லா தான் இருப்பீங்க. ஓகேங்களா? தேவன் கொடுத்துடுவார் எல்லாத்தையும். நிறைய பேருக்கு என்னன்னா, ஐயோ என்னங்க நாளைக்கு நான் இந்த இடத்துல இருப்பேனா, நாளைக்கு இந்த வேலையில் இருப்பேனா, நாளைக்கு இந்த வியாபாரத்தில் இருப்பேனா, அப்படி நிறைய சந்தேகம் வந்துடும். தேவன் சொல்கிறாங்க, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இது, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அது வற்றாதுன்னு தேவன் சொல்கிறாங்க. என்னங்க என் பசங்க நாளைக்கு மாறிடுவாங்களா? இன்றைக்கி நல்லா வச்சுருக்காங்க, நாளைக்கு என் பசங்க மாறிடுவாங்களா? நாளைக்கு என்னுடைய கணவர் மாறிடுவாரா? என் மனைவி மாறிடுவாளா? மாற மாட்டாங்க. இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், மாறாது. ஓகேங்களா? அப்படியே இருக்கும், எதுவுமே மாறாது. ஓகேங்களா? மொர்தகாய் என்ன நினச்சானா, நாளைக்கு இந்த வேலையில் நான் இருப்பேனா, எஸ்தர் அந்த ராணி பதவியில் இருப்பாளா, அந்த பயம் வந்துருச்சு. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? பதவி உயர்வு கொடுத்துட்டாரு. இனிமே இருப்பேனான்னு நினைக்கும் போது அவங்க 2 பேருக்குமே பதவி உயர்வு வந்துடுது இல்லை? அதுதான் நம்ம தேவன். உங்கள்கிட்ட இருக்கிறது எதுவுமே குறையாது. ஒரு விதவை என்ன நினச்சாங்க, நாளைக்கு என்னுடைய சட்டியில் மாவு இருக்காது, என்ன இருக்காது என் பாட்டில்னு நினச்சாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? அந்த தேவையை சந்தித்தார். அப்பப்போ ஆசீர்வாதங்களை ஊற்றுவார். அதனால பயப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.